நரம்பு தான் இந்த பெருநரம்பு, இந்த குதிகால் நரம்பு, இந்த L4 L5 வரைக்கும் சரியாக்கக்கூடிய அற்புதமான இந்த நரம்பு. இந்த நரம்பை அடித்து நீங்கள் அதை கீழே அப்படி இறக்கி விட்டீங்கன்னா அது இருக்கிறது போல மேலே இருக்கிறது அப்படி கீழே உள்ளுக்கு இறங்கிடும். சாதாரணமாக இந்த நரம்பு போய் இந்த தண்டுபடுத்த நரம்பு போய் இப்படி போய் விரலில் போய் உள்ளார போய் இந்த எலும்பில் போய் பைனல் காலை போய் இப்படி மாட்டிக்கிட்டா இது ஒன்னோட ஒன்று நெருக்கும் பொழுது வலி ஓவராக ஏற்பட்டுடும். இது மூலமாக இதை அழுத்தி கீழே பக்கமாக கீழே விடணும். விட்டாக சரியா போச்சு, அவ்வளோதான். இதனுடைய வேலைகளே அவ்வளோதான். அது ஒரே நாள் 2 வாரம் 4 5 நாள் இது மாதிரி தான் ஆகணும். அப்போ வந்து ஒரே நாளில் இது பண்ண முடியாது. அதனால நான் ஒரே நாள் பண்ணாலும் அதெல்லாம் எதுவும் சும்மா அதெல்லாம் வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாளே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம்லாம் பொறுமையாக நாளுக்கு நாள் தான் மருந்துகள்லாம் உள்ளாக்க இறங்கணும். நல்ல ஒரு தைலங்கள், இந்த தைலங்கள்லாம் வந்து நல்ல மருந்துகள், நல்ல மூலிகைகள்லாம் போட்டு சிறப்பாக செய்கிற தைலங்கள் மக்களே, மாநகர்களே. என்னுடைய நிலைகளை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, அரும்பு கோலடில் அதுமணம் குன்றுமோ, கரும்பு கோலடில் கட்டியும் பாகாகும், எறும்பு கோல் யானையும் வெல்லலாம், நரம்பு கோடி நாம இருக்கணும். மக்களே, புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய வேலை. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை அபிவிருத்தி பண்ணணும். பழைய சேனலை விட அதில் எந்த விதமான பிரயோஜனங்கள் இல்லை. அதனால் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணால் பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். இந்த சேனல் ஆரம்பித்து 2 days தான் ஆகுது, 2 நாள் தான் ஆகுது. இன்னும் 2 நாள் நான் முடிவடையலை. 48 மணி நேரம் இன்னும் ஆகலை. வரைக்கும் வந்து ஒரு 40 மணி நேரம் தான் ஆகியிருக்கு. கொஞ்சம் பின்னுக்கு எடுத்த வேண்டும். கொஞ்சம் பின்னுக்கு
கொஞ்சம் சரிங்க. மக்களுக்கு பார்வையாளருக்கு அவங்களால தெளிவா தெரியும் நான் செய்யற கலை, இந்த கலை என்னோட போயிடக்கூடாது. அந்த ஒரு மன எண்ணத்தோட என்னோட இந்த கலை அழியக்கூடாது. நான் இல்லாட்டி இந்த கலையை அழியக்கூடாது. ஆசிரியர் இருக்கிறாங்க, எத்தனையோ மாணவர்களை உண்டாக்குறாங்க. ஆனா என்ன சொல்றான், பிள்ளைதான் வயது மூத்தால் பிதாவின் சொற்பூர்த்தி கேளான், கலைஞர் குடலால் கணவனை கருதி பாரார், தெல்லறவித்தை கற்றாலும் சீடன் தொடர்ந்து தன் குருவை தேடார், உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார். பாருங்க, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது டாய் தம்பி அங்க போவாத அப்படின்னா அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு போக மாட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய புள்ளி ஆயிட்டான் அப்படின்னாக்கா ஒரு 16 வயசு பிராயம் ஆயிடுது, அங்க போவாதப்பா உன்னை மோசமானங்க, உங்களை ஏதாவது தலையெல்லாம் கட்டிடுவாங்க, அங்க போவாத உடனே சும்மா எல்லாம் சரியில்லாத ஒரு ஃபேமிலி, அங்க போ அடப்போடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேவலமான ஒரு சொல்ல பேச ஆரம்பிப்பான் புள்ள. அது மாதிரி மனைவி வயசுல அவனுக்கு சொத்து வேணும், பொருள் வேணும், பணம் வேணும், குடும்பம் சுகம் வேணும், சந்தோஷம் வேணும். இதுக்காக தன்னுடைய புருஷனை அவ்வளவு ஒரு கவனிப்பாக பார்ப்பாள். கவனிப்பாங்க தன்னுடைய புருஷன் அவ்வளவு கவனிப்பா. வயசாயிடுச்சு, நமக்குள்ளதான் இருக்கும், எனக்கு வயசாகும் போ அப்படின்னு அவ்வளவு ஒரு கருதி பார்க்க மாட்டாங்க. அது ஏதோ 1000ல் 1 நல்லா புருஷன் நல்லா கவனிக்கிறது திருவள்ளுவர் வாசிக்கு மாதிரி. அதே போல ஒரு குரு கிட்ட சீடன் நல்லா படிப்பான் மாணாக்கர் படிச்சுட்டு இது பண்ண உடனே அவன் பெரிய வேலைக்கு போடுவான், உத்தியோகத்துக்கு போடுவான். அந்த குருவை பார்த்தாலும் அப்படி போய் அப்படி திரும்பிட்டு போடுவான். போனா நம்மளுக்கு காசு கப்பாரு, டீ கப்பாரு, அது கப்பாரு, இது கப்பாரு வேண்டியல, அவருக்கு என்ன போடுவானே அப்படி போயிட்டு மறைஞ்சு போயிடுவான். அதே போல குரு கிட்ட வித்தைகள்லாம் கத்துக்கிட்டு நல்ல மாதிரி எல்லாம் அவன் என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டான், எல்லாம் வித்தை கத்துக்கிட்டு. இதுக்குதான் ஒரு சினிமா படமே, அப்புறம் இது ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரி மக்களே நல்ல சிறப்பான ஒரு இது. அதே போல நான் பிள்ளைதான் வயது மூத்தால் பிதாவின் சொற்பூர்த்தி கேளான், கலைஞர் குடலால் கணவனை கருதிப்பாரான், தெல்லற வித்தை கற்றாலும் சீடன் துருத்தன் குருவை தேடான். அது போல உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகர் பண்டிதரை தேடார். உடம்புல இருக்கிற நோயெல்லாம் தீர்ந்து போச்சு, ஐயா என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாத்தீங்கயா, என்னை காப்பாத்தீங்க, உன் ஆசிரமத்திலேயே நான் கிடைக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு நோயெல்லாம் தீர்ந்து போய் அவர் திரும்பியும் பார்க்க மாட்டான், போயிட்டே இருப்பான். அந்த வரைக்கும் தான் உடம்பு நோய் தீர்ற வரைக்கும் தான். இது உலக பழமை. உனக்கு அது செய்யறேன் இது செய்யறோம்னுட்டு நிறைய சொல்றாங்க. என்னுடைய அந்த யூடியூப்ல பாருங்க, ஒரு பையன் உனக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. 4 வருஷம் படுத்த படிக்க கிடந்தவனை கொண்டாந்து வச்சு இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 29 நாள் வீட்லயே வச்சு தான் படுத்திருப்பான். அவனை 2 வீலர் ஓட்ட வச்சு 2 வீலர்லயே பண்ணி அவனை விட்டுட்டு வந்தான். வீட்டுல நீ வண்டி ஓட்டுறான்ட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். ஆட்டோல கொண்டாந்து இறக்கி அவனை போட்டு போட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். யாரும் தேட மாட்டாங்க. அதோட சரி, இது வரைக்கும் போனே எடுக்கிறது கிடையாது. போய் ஒரு நாள் போன பண்ண அவ்வளவுதான். இந்த மாதிரி மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள். அப்படிங்களா சுவாமி? சரி கை எப்படி போகுது, என்னுடைய கையில் எப்படி போகுது, ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் தெரியாது.
நீங்களே மடிப்பாரு. அவருக்கு ஒரு 10 தலை செய்யும். போதும். அப்படியே 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 எடுத்து உட்காரு.